பிரேஸ் லார்ட். உங்களுக்கு யார் கண்கள் இருந்தும் தயவு கிடைக்காம இருக்கலாம். உதவியற்ற நிலைமையில யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, யார்கிட்ட போய் கேட்பேன், யாருமே நிலைமையை புரிஞ்சு எனக்கு இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாராலும் தள்ளப்பட்டு அனாதையை போல திக்கற்றர்கள் போல இருக்கீங்களா? நீங்க சொல்றதை கேட்க கூட ஆள் இல்லையா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சகரியா 10:6 நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. நிறைய தேவை இருக்குது, யாருமே புரிஞ்சு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கலை, இறக்கம் கூட கண்களில் காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறேங்க. யாருமே இறக்கம் செய்யலைன்னு தானே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யாருமே இறக்கம் செய்யலைன்னு சொல்லி கர்த்தரே உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். நான் அவர்களுக்கு இறங்கினேன். உங்கள் தேவைகள், எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படும். எல்லாராலும் தள்ளப்பட்டு அனாதையை போல தானே இருக்கீங்க. அவர் சொல்கிறார், என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நீங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் அவரால் தள்ளப்படலை. யாருமே இல்லை, எல்லாரும் இருந்து அனாதையைப் போல இருக்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அனாதை இல்லை. நான் சொல்கிறத கேட்க கூட ஆள் இல்லையே. யார்கிட்ட என் கஷ்டத்தை சொல்கிறது? ஒருத்தருக்கு கஷ்டம்னா நான் கேட்குறேன், ஆனால் என் கஷ்டத்தை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு தான் அழுதுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். யாரும் இல்லை, யாருமே எனக்கு இல்லை, நான் சொல்கிறது கேட்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். யாருமே இல்லைன்னு இல்லை, உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.